இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இரும்பு கவசமான அயன் டோம்களை பேப்பர் டோம்களாக மாற்றிய ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர். வடக்கு காசாவின் பெய்ட் லாஹியா பிரதேசத்தினூடாகவும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம். ஹமாஸினுடைய தலைமைகள் பலஸ்தீனிய மக்களுக்கு அனுப்பிய உருக்கமான செய்தி. சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும். ரஃபா பிரதேசத்தினுடைய அல்கசாம் படை தளபதி வீரமரணம் அடைந்து விட்டாரா? அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இன்னும் ஒரு புதிய காணொளி ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய குறித்த காணொளியை பிபிசி ஊடகங்களிலும் சர்வதேச ஊடகங்களிலும் நீங்கள் பார்வையிட்டிருப்பீர்கள். ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலிய பெண்களை கைது செய்யும் போது எடுக்கப்பட்ட காணொளியாகத்தான் இந்த காணொளியினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வெளியிட்டுள்ளது. இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய குறித்த காணொளியினை யாரும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஏற்கனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இதுபோன்று பல்வேறுபட்ட போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து பல திரிவுபடுத்தப்பட்ட காணொளிகளை வெளியிட்டிருக்கின்றது. மேலும் இந்த காணொளிகள் தொடர்பாக சர்வதேச நிறுவனங்கள் விசாரணைகளை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் அந்த காணொளிகளினுடைய உண்மையான வடிவத்தினை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சமர்ப்பித்ததே கிடையாது. அதாவது திரிவுபடுத்தப்படாத, மாற்றங்கள் செய்யப்படாத, எடிட்டிங் செய்யப்படாத காணொளிகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சர்வதேச விசாரணை நிறுவனங்களுக்கு வழங்கியதே இல்லை. இவை தொடர்பாக சர்வதேச நிறுவனங்கள் ஏற்கனவே அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தன. எனவே இப்படியான நிலைமையில் தான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இந்த புதிய காணொளியையும் வெளியிட்டுள்ளது. ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பெண்களை கைது செய்யும் போது தவறுதலாக நடந்து கொண்டார்கள் என்றும் தவறுதலான வார்த்தைகளை பயன்படுத்தி உள்ளார்கள் என்றும் குறித்த காணொளியின் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சந்தைப்படுத்துவதற்கு முயற்சி செய்துள்ளது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இதற்கு முன்பே அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் போராளிகள் பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்டுள்ளார்கள் என்கின்ற பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தது. இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அமெரிக்க ஊடக நிறுவனங்களினாலும் பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த விசாரணைகள் மூலமாக சர்வதேச நிறுவனங்கள் ஹமாஸ் தரப்பினர் அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலின் போது எந்தவிதமான பாலியல் வன்கொடுமைகளிலும் ஈடுபட்டிருக்கவில்லை என்பதனை உறுதி செய்திருந்தார்கள். எனவே இப்படியான நிலைமையில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த திரிவுபடுத்தப்பட்ட காணொளியையும் வெளியிட்டுள்ளது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய குறித்த காணொளி தொடர்பாக ஹமாஸ் தரப்பினர் உத்தியோகபூர்வமாக ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய குறித்த காணொளியில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மாற்றங்கள் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் குறித்த காணொளியின் உண்மை தன்மையும் நம்பகத்தன்மையும் உறுதி செய்யப்படவில்லை. பல்வேறு மன்றங்களினாலும் சர்வதேச விசாரணை அமைப்புகளினாலும் பொய் என்று நிரூபிக்கப்பட்ட விடயங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மீண்டும் புதிய கதைகளுடன் பரப்பி வருகின்றது. வீரமிக்க எங்களுடைய போராளிகளின் எதிர்ப்பின் பிம்பத்தினை கெடுக்கும் நோக்கத்தோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய மாற்றம் செய்யப்பட்ட திருத்தங்கள் செய்யப்பட்ட குறித்த காணொளியின் மூலமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் உண்மையான தோல்வி வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காணொளியிலே காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் சாதாரண பொது மக்கள் அல்ல. அவர்கள் இராணுவ பெண் சிப்பாய்கள் ஆகும். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் நஹல்லோஸ் இராணுவ தளத்திலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அக்டோபர் 7ஆம் தேதியான சனிக்கிழமை தினம் அவர்களுக்கு விடுமுறை தினமாகும். இதனால் தான் அவர்கள் சாதாரண உடையில் அணிந்திருந்தார்கள். மேலும் குறித்த காணொளியில் காட்சிகள் துண்டிப்பு மற்றும் வேண்டுமென்றே திருத்தப்பட்டுள்ளன. இந்த காணொளியின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் வேண்டுமென்றே திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எங்களுடைய போராளிகள் ஆங்கிலத்திலோ அரபியிலோ பேசாத வார்த்தைகளையும் இவர்கள் இணைத்துக் கொண்டுள்ளார்கள். அத்தோடு பெண் சிப்பாய்களும் எதிர்ப்பின் விதிமுறைகளுக்கு அமைவாகவே நடத்தப்பட்டுள்ளார்கள். எங்களுடைய மக்களுக்கு எதிராக, எங்களுடைய பெண்களுக்கு எதிராக, எங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக இந்த பெண் சிப்பாய்கள் அட்டூழியங்களை மேற்கொண்ட போதிலும் நாங்கள் அவர்களை நல்ல முறையிலேயே நடத்தி இருக்கின்றோம். எனவே திரிவுபடுத்தப்பட்ட மாற்றங்களை மேற்கொள்ளப்பட்ட காணொளிகளை வெளியிடுவதன் மூலம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய போராளிகளின் பிம்பத்தினை சர்வதேச ரீதியில் மாற்றுவதற்கு முயற்சி செய்து வருகின்றது என்றும் குறித்த அறிக்கையில் ஹமாஸ் தரப்பினர் தெரிவித்துள்ளார்கள். உண்மையிலேயே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத அரசினுடைய போலியான குற்றச்சாட்டுகளை கேட்டு சலிப்படைந்து விட்டது. சர்வதேச மக்களும் சலிப்படைந்து விட்டார்கள். கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலின் போது ஹமாஸ் தரப்பினர் எந்தவிதமான பாலியல் வன்கொடுமைகளிலும் ஈடுபடவில்லை என்பதனை அமெரிக்காவினுடைய ஊடக நிறுவனமான அசோசியேட் பிரஸ் நிறுவனமானது விசாரணைகளை மேற்கொண்டு ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தி அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையிலும் குறித்த விசாரணை அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டு ஹமாஸ் தரப்பினர் அக்டோபர் 7ஆம் தேதி எந்தவிதமான பாலியல் வன்கொடுமைகளிலும் ஈடுபடவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த விசாரணைகள் அனைத்தையும் மேற்கொண்டது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஊடக நிறுவனமான அசோசியேட்டட் பிரஸ் நிறுவனமாகும். எனவே அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நிறுவனம் ஒன்றை குறித்த விசாரணை அறிக்கையில் ஹமாஸ் தரப்பினர் எந்தவிதமான பாலியல் வன்கொடுமைகளையும் செய்யவில்லை என்று உறுதிப்படுத்தி இருப்பது இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு பேரிடியாகவே அமைந்திருந்தது. இதனால் தான் தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இந்த பிம்பத்தினை சிதைப்பதற்காக பல திருத்தப்பட்ட மாற்றியமைக்கப்பட்ட காணொளிகளை வெளியிட்டு வருகின்றது. ஹமாஸ் போராளிகள் பேசாத விடயங்களையும் மொழிபெயர்ப்புகள் மூலமாக இணைத்து இந்த காணொளியை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய குறித்த காணொளியானது சர்வதேச மட்டத்தில் தோல்வியில் முடிவடைந்துள்ளது என்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்புடைய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். எனவே தோல்வியின் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இந்த போலியான குற்றச்சாட்டுகளினால் எந்தவிதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட போவதில்லை என்பதே யதார்த்தமான உண்மையாகும்.
சர்வதேச நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளியிட்ட தீர்ப்பிலே சில மாற்றங்களை ஏற்படுத்தி தற்போது புதிய தீர்ப்பொன்றையும் வழங்கியுள்ளது. ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதலை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு உடனடியாக நிறுத்த வேண்டும். புலனாய்வு ஆய்வாளர்கள், சர்வதேச ஊடகங்கள், விசாரணை குழுக்கள் காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும். ரஃபா நுழைவாயில் பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட்டு நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும். மேலும் நிபந்தனை இல்லாமல் பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சர்வதேச நீதிமன்றம் புதிய தீர்ப்பினை வழங்கியுள்ளது. சர்வதேச நீதிமன்றம் நேற்றிரவு குறித்த தீர்ப்பினை வழங்கியதும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு, இனப்படுகொலை, பயங்கரவாத கோலை இராணுவம் ரஃபாவினுடைய மத்திய பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ரஃபாவின் வடக்கு பிரதேசத்தினை இலக்கு வைத்து முக்கியமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான புள்ளிகளை இலக்கு வைத்து உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் நேற்றிரவு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட இந்த தாக்குதலினால் ரஃபா பிரதேசத்தில் மாத்திரம் 48 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு நெட்டன்யாஹு இவ்வாறு பதிலளித்திருந்தார். இஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்காவின் குற்றச்சாட்டுகள் தவறானவை, மூர்க்கத்தனமானவை மற்றும் அருவருக்கத்தக்கவை. மேலும் நாங்கள் ரஃபா பிரதேசத்திலே பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை என்றும் இனப்படுகொலை போர்க்குற்றவாளி நெட்டன்யாஹு குறிப்பிட்டிருந்தார். போர்க்குற்றவாளி நெட்டன்யாஹுவும் அவருடைய இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் காசாவிலே எல்லாவிதமான இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பான அனைத்து விதமான உத்தியோகபூர்வமான ஆதாரங்களையும் தென்னாப்பிரிக்கா வழங்கியுள்ளது. மேலும் இந்த ஆதாரங்கள் சர்வதேச நீதிமன்றத்தினால் உறுதி செய்யவும் பட்டுள்ளது. இப்படியான நிலைமையில் நாங்கள் எந்தவிதமான இனப்படுகொலைகளையும் மேற்கொள்ளவில்லை என்று நெட்டன்யாஹு குறிப்பிட்டிருப்பதுதான் மூர்க்கத்தனமான அருவருக்கத்தக்க விடயமாகும். அத்தோடு சர்வதேச நீதிமன்றம் எந்த தீர்ப்பினை வழங்கினாலும் நாங்கள் அவற்றினை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவும் ரஃபா பிரதேசத்தில் எங்களுடைய தாக்குதல்களை தொடரத்தான் போகின்றோம் எனவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இனப்படுகொலை தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென் குவிர் தெரிவித்துள்ளார். எனவே சர்வதேச நீதிமன்றம் ரஃபா பிரதேசத்திலே அனைத்து விதமான தாக்குதல்களையும் நிறுத்த வேண்டும் என உத்தரவிட்டாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனை ஒருபொழுதும் கேட்கப் போவதில்லை என்பதனை எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவினை மீறி நடைபெறும் சந்தர்ப்பத்தில் சர்வதேச நீதிமன்றத்தினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தடைகளை விதிக்கலாம். அதே நேரம் அமெரிக்கா சர்வதேச நீதிமன்றத்திற்கு எதிராகவே தடைகளை விதிப்பதற்கு ஆலோசனை செய்து வருகின்றது. எனவே இப்படியான நிலைமையில் சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தடைகளை விதித்தாலும் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட போவதில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அமெரிக்கா பக்கபலமாக இருப்பதன் விளைவாகத்தான் நெட்டன்யாஹுவும் அவருடைய பயங்கரவாத அமைச்சர்களும் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினையும் மதிக்காமல் இருக்கின்றார்கள். இருப்பினும் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தனிமைப்படுத்தியுள்ளது. சர்வதேச நாடுகளுக்கிடையே, சர்வதேச மக்களுக்கிடையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தனிமைப்படுத்தியுள்ளது. நெட்டன்யாஹு இனப்படுகொலை போர்க்குற்றவாளி என்பதனையும் உறுதி செய்துள்ளது. மேலும் சர்வதேச நீதிமன்றத்தின் குறித்த தீர்ப்பானது பலஸ்தீனிய மக்களுக்கான தனிநாடு உருவாக்கப்பட்டு சர்வதேச அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற காரணத்தையும் வலுவடைய செய்துள்ளது. அடுத்து கொலம்பியா நாடானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான எல்லா விதமான உறவுகளையும் துண்டித்துள்ளது. மேலும் அடுத்த கட்டமாக கொலம்பியா நாட்டினுடைய ஜனாதிபதி இன்னும் ஒரு உத்தரவையும் பிறப்பித்துள்ளார். பலஸ்தீனிய மக்களை அங்கீகரிக்கும் முகமாக, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்க்கும் முகமாக பலஸ்தீனிய மக்களுடைய பிரதேசமான ரமல்லா பிரதேசத்திலே கொலம்பியா நாட்டுக்கான தூதரகம் ஒன்றினை அமைப்பதற்கு உத்தரவிட்டுள்ளார். நாங்கள் இஸ்ரேலிய மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, இது பலஸ்தீனிய பூமி, இதனால் தான் நாங்கள் பலஸ்தீனிய மக்களுடனான உறவை மேம்படுத்துவதற்கு எங்களுடைய தூதரகத்தினை ரமல்லா பிரதேசத்திலே அமைக்கப் போகின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார்கள். அதே போன்று ஸ்பெயின் நாட்டுடைய இரண்டாவது துணைத் தலைவர் யோலண்டா டயஸ் அவர்களும் வெளிப்படையாக சில கருத்துக்களை முன்வைத்துள்ளார். பலஸ்தீனிய நாடு தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் நதி தொடக்கம் கடல் வரையில் பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமானது என்றும் அவர் வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவருடைய கருத்துக்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் இவருக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றது. ஹமாஸினுடைய தலைமை காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு ஒரு உருக்கமான செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். எங்களுடைய பலஸ்தீனிய மக்களே, காசாவின் மரியாதைக்குரிய மக்களே, பேனா எழுத தவறுகின்றது. வார்த்தைகள் உங்கள் கருணையையும் பெருந்தன்மையையும் வெளிப்படுத்த தவறி வருகின்றன. மேலும் முழு பிரபஞ்சமும் உங்களுடைய உறுதிக்கு ஈடாகாது. ஹமாஸ் அதன் படையணிகள் மற்றும் எதிர்ப்பை கொண்டு உங்களுடைய பொறுமையையும் தியாகத்தையும் திருப்பிச் செலுத்த முடியாது. ஒரு மிகப்பெரிய தியாகத்தினை நீங்கள் செய்துள்ளீர்கள். தாயகத்திற்கு நீரை பாய்ச்சுவதற்காக உங்களுடைய இரத்தம் ஆறு போல் ஓடியுள்ளது. இறைவன் நாடினால் உங்களுடைய தியாகத்திற்கு தகுதியான ஒரு உன்னதமான மற்றும் கௌரவமான வெற்றியை தருவான். அல்-அக்ஸா வெள்ளப்போர் பலஸ்தீனிய வரலாற்றின் தீர்க்கமான தருணத்தில் ஒரு மூலோபாய திருப்பு முனையை குறிக்கின்றது. எங்கள் குடும்பத்தினரே, எங்கள் மக்களே, ஒவ்வொரு இடத்திலும் உள்ள எங்களுடைய உறவினர்களே, அல்-அக்ஸா வெள்ளப்போரின் நடுவில் இருந்து இந்த கடிதத்தினை உங்களுக்கு பெருமையுடனும் மரியாதையுடனும் அனுப்புகின்றோம். நமக்கு எதிரான நாசி ஜியோனிச இனப்படுகொலை போருக்கு எதிராக நாட்கள் மற்றும் வாரங்கள் வீழ்ச்சியடைவது நெருங்கிவிட்டன. பொறுமை, நம்பிக்கை, உறுதி, தாய்நாட்டின் மீதான அன்பு, உங்கள் தேசத்தின் கண்ணியம் மற்றும் கௌரவத்திற்காக தியாகம் செய்தல் ஆகியவற்றின் அர்த்தங்களை சர்வதேசத்திற்கு நீங்கள் போதித்து விட்டீர்கள். இவ்வளவு பெரிய இனப்படுகொலைகள் நிறைந்த கொடூரமான போரை எதிர்கொள்வதற்கு நீங்கள் எங்களை விட உறுதியாக இருக்கின்றீர்கள். எந்த வரலாற்று ஆசிரியர்களாலும் எழுத முடியாததை, எல்லா அறிவாளிகளாலும் சொல்ல முடியாததை, எந்த நாளேடிலும் குறிப்பிட முடியாததை, எல்லா எழுத்தாளர்களினாலும் பட்டியலிட முடியாததை எங்களுடைய மக்களாகிய நீங்கள் இரத்தத்தின் மூலமாக எழுதிவிட்டீர்கள். உங்களுடைய எதிரியை இழிவுபடுத்தி அல்-அக்ஸா வெள்ளப்போரில் ஈடு இணையற்ற பெருமையை நீங்கள் சிறப்பாக செய்துள்ளீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு தனித்துவமான பாடசாலையாக மாறிவிட்டீர்கள். யாருமே
எழுத முடியாத வரலாற்றை உங்களின் இரத்தத்தின் மூலமாக எழுதி வருகின்றீர்கள். மக்கள் மற்றும் எதிர்ப்பை தலைமுறை தலைமுறையாக கற்பிக்கின்றீர்கள். இந்த கடுமையான நாட்களிலும் லட்சியத்தையும் கனவுகளையும் அடைவதற்கு நம்பிக்கையாக இருக்கின்றீர்கள். அதே நேரம் உங்களுடைய எதிரி தோல்வியின் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றான். எனவே இறைவன் நாடினால் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்துக் கொண்டிருக்கின்றது என ஹமாஸினுடைய தலைமை ஒரு உருக்கமான செய்தி ஒன்றை பலஸ்தீனிய மக்களுக்கு வழங்கியுள்ளார். உண்மையிலேயே இங்கு மிகப்பெரிய அன்பு பரிமாற்றம் ஒன்று நடைபெற்றுள்ளது. பலஸ்தீனிய மக்கள் பலஸ்தீனிய போராளிகளுக்கான ஆதரவினை வெளிப்படுத்துகின்றார்கள். பலஸ்தீனிய போராளிகள் பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவினை வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த அல்-அக்ஸா வெள்ளப்போரில் சாதனை படைப்பதற்காக பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் ஒன்றிணைந்து செயற்படுகின்றார்கள் என்பதனை எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ரஃபா பிரதேசத்திற்கு பொறுப்பாக அல்-கஸாம் படையினுடைய தளபதியாக முகமது ஷபானா அவர்கள் செயற்பட்டு வருகின்றார். கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஷபானா அவர்களுடைய மூத்த மகன் வீரமரணம் அடைந்திருந்தார். அதே போன்று கடந்த வாரம் ஷபானா அவர்களுடைய இரண்டாவது மகனும் வீரமரணம் அடைந்திருந்தார். இவை தொடர்பாக நான் முன்னைய காணொலிகளில் தெரிவித்திருந்தேன். அதே போன்று ரஃபாவில் இருக்கக்கூடிய 4 அல்-கஸாம் படையணிகளையும் முகமது ஷபானா அவர்கள் தான் மேற்பார்வை செய்து வருகின்றார். கிழக்கு ரஃபா படையணி, யப்னா முகாம் படையணி, தாலல் சுல்தான் படையணி, ஷபோரா படையணி ஆகிய 4 படைகளையும் இவர் தான் மேற்பார்வை செய்து வருகின்றார். எனவே இப்படியான நிலைமையில் நேற்றிரவு இவரை படுகொலை செய்வதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் குறித்த வான்வழி தாக்குதலில் முகமது ஷபானா அவர்கள் படுகொலை செய்யப்படவில்லை என அல்-கஸாம் படையினர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள். மேலும் அவர் பாதுகாப்பாக தன்னுடைய பணியை செய்து வருகின்றார் என்றும் அல்-கஸாம் படையணி அறிவித்துள்ளது. அத்தோடு ரஃபா பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் ஆன்மாக்களை பிரித்தெடுத்து உடல்களை புதைத்து வருகின்றார்கள். இதற்கமைவாக சலாஹ்தீன் நுழைவாயில் பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கிய அல்-கஸாம் படையினர் யாசின் ஏவுகணை மூலமாக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக ஒரு புல்டோசர் வண்டியையும் கொத்தாக அளித்துள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து அல்-கஸாம் படையினர் ஷவுகா கிழக்கு பிரதேசத்திலே 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் கொத்தாக அளித்துள்ளார்கள். தந்தம் ஷெல்லை பயன்படுத்தியும் ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தியும் இவற்றினை கொத்தாக அளித்துள்ளார்கள். அடுத்து சலாஹ்தீன் நுழைவாயில் கர்ஹாமில் உமர் அல் காசிம் படையினர் ஒரு தரமான பொறி ஒன்றை வைத்துள்ளார்கள். நஸ்ஸல் வெடிகுண்டை பயன்படுத்திய இந்த பொறியை வைத்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விசேட சிப்பாய் படைக்குழுவான பொறியியல் படைக்குழுவினர் குறித்த பொறியிலே சிக்கி கொத்தாக வெடித்து சிதறியுள்ளார்கள். குறைந்தது குறித்த தாக்குதலில் 8க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கிய அல்-குதுஸ் படையினர் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே யாசின் ஏவுகணை மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்தாக வேட்டையாடியுள்ளார்கள். அடுத்து முஜாஹிதீன் படையினரும் அல்-அக்ஸா படையினரும் ஒன்றிணைந்து பிரேசில் சுற்றுப்புற வட்டாரத்தில் ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். RPG-85 ஏவுகணையையும் ஆசிப் வெடிகுண்டையும் களமிறக்கி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த தாக்குதலில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் முழுமையாக தீப்பற்றியுள்ளன. அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கரையாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவிற்கும் இடைப்பட்ட பிரதேசமான நட்சரின் பிரதேசத்திலும் அல்-கஸாம் படையினரும் அல்-குதுஸ் படையினரும் அல்-அக்ஸா படையினரும் தொடர்ச்சியான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-கஸாம் படையினர் இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோன்று அல்-குதுஸ் படையினர் இலக்கம் 3, 4, 5, 6 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெய்ட்-ஷானூன் பிரதேசத்தினூடாக நுழைந்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து ஜபலியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளை பலவீனப்படுத்த முடியும் என எண்ணியிருந்தார்கள். இதற்கமைவாக பெய்ட்-ஷானூன் பிரதேசத்தினூடாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை அனுப்பியிருந்தார்கள். ஆனால் பெய்ட்-ஷானூன் பிரதேசத்தினூடாக நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய ஆன்மாக்கள் பிரிக்கப்பட்டு அவர்கள் புதைக்குழிகளில் புதைக்கப்பட்டார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நேற்றிரவு பெய்ட் லாஹியா பிரதேசத்தினூடாகவும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. குறித்த வரைபடத்தில் இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பெய்ட் லாஹியாவின் வடக்கு பிரதேசத்தினூடாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. இவ்வாறு குறித்த பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதலை ஆரம்பித்து ஜபலியாவினுடைய வடக்கு பிரதேசத்தை அடைவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முயற்சி செய்துள்ளது. இருப்பினும் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு பெய்ட் லாஹியாவினுடைய குறித்த பிரதேசத்தினூடாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் நுழைந்துள்ளன. இதற்கமைவாக குறித்த பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கிய அல்-கஸாம் படையினர் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் புல்டோசர் வண்டியையும் சுற்றி வளைத்து கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி ஒவ்வொன்றாக தட்டி தூக்கியுள்ளார்கள். யாசின் ஏவுகணை மூலமாகவும் ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாகவும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் மாத்திரம் 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து அல்-கஸாம் படையினர் ஜபலியா முகாமில் கர்ஹாமில் இருக்கக்கூடிய இமாம் அலி மசூதிட் கர்ஹாமில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும்
தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து ஜபலியா முகாமிற்கு அருகாமையில் அல்-அக்ஸா படையினரும் முஜாஹிதீன் படையினரும் ஒன்றிணைந்து ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தை வெடிக்க செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து இன்று மாலை ஜபலியா முகாமிற்கு அருகாமையில் முஜாஹிதீன் படையினர் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அல்-அக்ஸா படையினர் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஜபலியாவின் ஹபூப் கட்டிடத்திலே களமிறங்கிய அல்-கஸாம் படையினர் குறித்த கட்டிடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டொன்றில் ஒரு தரமான பொறி ஒன்றை வைத்துள்ளார்கள். இந்த பொறியிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விசேட படைக்குழு ஒன்று வசமாக சிக்கியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பொறியானது வெடிக்க செய்யப்பட்டு அவர்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக வடக்கு காசா பிரதேசத்திலும் ரஃபா பிரதேசத்திலும் 12 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 5 புல்டோசர் வண்டிகளும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் 45க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் எவ்வாறு சீர்குலைந்து போயிருக்கின்றதோ அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் மிகப்பெரிய கவசமாக கருதப்பட்ட அயன் டோமும் தற்போது சீர்குலைந்து போயுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அயன் டோமானது உலகிலேயே மிகச் சிறந்த கவசம் என்றும் இந்த அயன் டோமினால் எதனையும் சுட்டு வீழ்த்து விட முடியும் என்றும் மேலும் இந்த அயன் டோமினை யாராலும் அழிக்க முடியாது என்றும் இந்த அயன் டோம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய கவசமாக செயற்பட்டு வருகின்றது என்றும் பல்வேறுபட்ட காணொலிகளை நீங்கள் பார்வையிட்டிருப்பீர்கள். பல ஊடகங்கள் அயன் டோமின் முக்கியத்துவத்தையும் பெருமையையும் குறிப்பிட்டிருப்பார்கள். யாராலும் வீழ்த்த முடியாத அயன் டோமை பற்றி பல தகவல்களை வெளியிட்டிருப்பார்கள். ஆனால் தற்போது இந்த அயன் டோமானது பேப்பர் டோமாக மாறிவிட்டது. 8 மாதத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அயன் டோமினுடைய உண்மையான நிலைமையினை சர்வதேசம் அறிந்து கொண்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலே ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதல்கள், கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்கள், புர்கான் ஏவுகணை தாக்குதல்கள், ஃபலாக் ஏவுகணை தாக்குதல்கள் என வித்தியாசமான விதவிதமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இந்த ஏவுகணை தாக்குதலில் 1/3 பகுதியை மாத்திரமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அயன் டோமினால் சுட்டு வீழ்த்த முடிகின்றது. அதிலும் குறிப்பாக ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் அல்மாஸ் கவச எதிர்ப்பு ஏவுகணையினை அயன் டோமினால் சுட்டு வீழ்த்தவே முடியாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ ஆய்வாளர்கள் அயன் டோமினால் கவச எதிர்ப்பு ஏவுகணையை சுட்டு வீழ்த்த முடியாது என்பதனை உறுதி செய்து விட்டார்கள். ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய அல்மாஸ் கவச எதிர்ப்பு ஏவுகணை குறுகிய தூரத்தில் செல்வதனால் அந்த கவச எதிர்ப்பு ஏவுகணையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் சுட்டு வீழ்த்த முடியாது என்பதனை உறுதி செய்துள்ளார்கள். ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய அல்மாஸ் கவச எதிர்ப்பு ஏவுகணை தொடர்பாக நான் முன்னைய காணொலிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் 2000க்கும் அதிகமான கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு இதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய அயன் டோமினை ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் முழுமையாக சுட்டு வீழ்த்தி தரைமட்டமாக்கியுள்ளார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 6 அயன் டோம் அமைப்புகளை ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் கவச எதிர்ப்பு ஏவுகணை மூலமாக தரைமட்டமாக்கியுள்ளார்கள். இதனால் தற்போது லெபனான் இராணுவ ஆய்வாளர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அயன் டோமிற்கு பேப்பர் டோம் என்று பெயர் வைத்துள்ளார்கள். ஒவ்வொரு நாளும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலே தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு அவற்றினை காணொலிகளாக வெளியிட்டு வருகின்றார்கள். வடக்கு இஸ்ரேலிலே ஒவ்வொரு நாளும் நிலத்திருடர்களுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்துடைய பிரதேசங்கள் பற்றி எறிகின்றன. இந்த தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அயன் டோமினால் தடுக்க முடியவில்லை. எனவே இதற்கு பிறகு நாங்களும் அயன் டோம் என்று பயன்படுத்த போவதில்லை. இதனை பேப்பர் டோம் என்று தான் பயன்படுத்த போகின்றோம். அடுத்து நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் ஷுட்லா வனப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றினை கவச எதிர்ப்பு ஏவுகணை மூலமாக அளித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் குறித்த பிரதேசத்தில் இன்னும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை நிறுத்தியுள்ளது. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஷுட்லா வனப்பகுதியிலே புதிய மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தினை நிலை நிறுத்தி ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இன்னும் ஒரு கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டு அந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் வெடிக்க செய்துள்ளார்கள். மேலும் குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்துடன் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் மெர்கலிட் பிரதேசத்திலே நிலத்திருடர்களின் வீடுகளில் தங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அதனடியான புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று 6 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஃபலாக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இன்று மாலை கிரியட் ஷமோனா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திருடர்களின் வீடுகளை இலக்கு வைத்தும் குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் அதனடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் குறித்த பேய் வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.